இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போற? தோசையா இட்லியா? தோசை இல்லை, இட்லி இல்லை, தோசை மாவு வச்சு வேற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறேன். அப்படி என்ன ரெசிபி பண்ண போற? நான் சொல்கிறேன். இதுக்காக நான் முதல்ல கார சட்னியை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாந்து கடுகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்னதாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, தேவையான உப்பும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட தோசை மாவு கூட இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு என்ன செய்ய போற? இட்லியா செய்ய போற? உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? கொஞ்சம் கூட பொறுத்திருந்து பாருங்க நான் என்ன செய்ய போறேன்னு. ஒரு ஆசை, நீ என்ன ஸ்பெஷல் தான் எனக்கு பண்ணி தர போறேன்னு. குழிப்பு நேராச்சில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு லேயர் முதல்ல மாவு, அதுக்கு மேலே கார சட்னி, அதுக்கு மேலே திரும்பவும் மாவு சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இதுதான் நான் உங்களுக்காக ரெடி பண்ண ஸ்பெஷல் ரெசிபி. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. முறுமுறுன்னு காராம செமையா இருக்கு.